ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, ஜோரா மழை. நான் இன்னைக்கு பெட்ஷீட்லாம் துவைச்சு போட்டிருந்தேங்க. அ வாஷிங் மிஷின் வந்து குளிக்கும்போது போட முடியாது. பாத்ரூமில் போடணும் பைப்பு. செப்பரேட்டா எங்களுக்கு பைப்பு போடுறதுக்காக இல்ல. அதனால் வாஷ்ரூமில் தான் போடணும். சரி, கதவு மூடாம போனால் ஒரு மாரி இருக்குமே அப்படின்றதுனால, எல்லோரும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வாஷிங் மிஷின் போடுவோம் நார்மலா. இன்றைக்கி லேட்டாக போட்டேன். அந்த பெட்ஷீட்லாம் அந்த மழைக்கும் நல்ல மழை என்னை வச்சு செஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். பெட்ஷீட்லாம் மேலே இருக்குது. ஒரே பெட்ஷீட் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் மேலெல்லாம் இருக்குது பெட்ஷீட்டு. அது மழையில ஏறி போய் காட்ட முடியாது. அதுதான் இது. அதோட இது வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தர் வெளியில போயிருந்தாங்க. சரி, அவங்க ஃபுட்டு போட சொன்னாங்க ஃபிஷ்ஷுக்கு. சரி, ஒரு 2 டைம் போய் போட்டு வரலாம் அப்படின்னு 2 நாள் போட்டேன். அதோட அவங்களே வந்துட்டாங்க. நம்மளுக்கு வயிறு வலி வரும்ல மென்சஸ் டைமில், அந்த மாதிரி டைமில் இந்த வெந்தய தண்ணி வச்சு குடித்தா ரொம்ப ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். நான் வச்சு குடித்தேன், ஓரளவு பரவாயில்ல. ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கு மறுநாள் பரவாயில்ல, ஓகே தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, தண்ணிக்கு வச்சு குடிப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது வேறு எதனா டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பூ வந்து வாங்கி வீட்டிலேயே கட்டி விட்டுருவேன். நிறைய பேர் கட்டின பூ வாங்குவாங்க. நம்ம வந்து இது வாங்கி கட்டினா நம்ம அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி வீட்டில் வாங்கி தான் கட்டி போடுவேன். அதிகமாக வாங்க மாட்டேன். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.